ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் டைப்ஸ் ஆஃப் ரேஷியோஸ். ஸோ ப்ராப்ளம் போகிறதுக்கு முன்னாடி சில பேசிக்கானதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ப்ராப்ளம் பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ரேஷியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ரேஷியோ, ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ, டேர்ன் ஓவர் ரேஷியோ, நெக்ஸ்ட் ஒன் சால்வென்சி ரேஷியோ அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்ஸில் ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எல்லா ரேஷியோஸ்லாம் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. செப்பரேட்டாக வந்து அது உங்களுக்கு மார்க்கு தகுந்த மாதிரி சப்போஸ் 2 மார்க்ஸ்னால் ஏதாவது ஒரு கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ எழுதுங்க, இல்லை கரண்ட் ரேஷியோ ப்ராப்ளம்ஸ் மட்டும் வரும். இதுவே பிக் கொஸ்டினாக இருந்துச்சுன்னா கம்பைன் பண்ணி வந்து கேட்பாங்களே. ஸோ லிக்விடிட்டி ரேஷியோனா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா 2 மார்க்ஸில் வந்து உங்களுக்கு வாட் இஸ் லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்னு கேட்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா வாட் ஆர் தி லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்னு கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்போ வாட் ஆர் தி லிக்விடிட்டி ரேஷியோஸ்ன்னு கேட்டாங்கன்னா லிக்விடிட்டி ரேஷியோஸில் என்னென்ன வருது? கரண்ட் ரேஷியோ இருக்குது, குவிக் ரேஷியோ இருக்குது, நெக்ஸ்ட் கேஷ் ரேஷியோ இருக்குது. ஸோ இதை நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதுவே வாட் இஸ் அதாவது மீனிங்கோடைய லிக்விடிட்டி எழுதுங்க அப்படின்னாங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ரேஷியோ வந்து நம்ம எதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா ஒரு ஃபேம் இருக்குன்னா எப்பயுமே கண்டிப்பாக அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைபிலிட்டிஸ்ன்றது கண்டிப்பாக இருக்கும். ஸோ லைபிலிட்டிஸ்னால் தமிழில் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சப்போஸ் அவங்க யார்கிட்டயாவது ஏதாவது கடன் வாங்கியிருப்பாங்க, அதை பே பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை சம்திங் வேறு என்ன வேண்டிய மாதிரி இருக்கலாம். ஸோ அப்படின்னு அவங்களுக்கு ஒரு லைபிலிட்டிஸ் இருக்குன்னா அந்த ஃபேமால் பே பண்ண முடியுமா, அவங்க கெப்பாசிட்டி என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்றது. ஸோ த லிக்விடிட்டி ரேஷியோ அசஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் தி ஃபர்ம் டு ரீபே இட்ஸ் ஷார்ட் டேர்ம் லைபிலிட்டிஸ். ஸோ அவங்களுடைய ஷார்ட் டேர்ம் லைபிலிட்டிஸை பே பண்ண முடியுமா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதா வந்து லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்றது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரேஷியோஸ் வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ. ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோனா என்னன்னு பார்த்தீங்கன்னா த ரெவென்யூ ஃப்ரம் ஆப்பரேஷன், ஃபண்டு, அப்படி இல்லைன்னா அசட்ஸ் எம்ப்ளாய்டு இன் தி பிஸ்னஸ். இப்போ ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து அவங்க ஏதாவது ஒரு மெட்டீரியல் அதாவது எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் வந்து அவங்க பிஸ்னஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணி அவங்களுக்கு எவ்வளோ ரெவென்யூ வந்து வருது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சேர்ந்த மாதிரி ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸில் வரும். ஸோ ஒவ்வொரு ஆத்தர் புக்லையுமே கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ நான் இங்கே வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து 3 செக்மெண்ட்டாக இதை பிரிச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ ரிலேட்டட் டு சேல்ஸ். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரேஷியோஸ் வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கீழே ஒரு 3 ரேஷியோஸ் வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூவேஷன் அண்ட் இன்வெஸ்டார் கீழே ஒரு 3 ரேஷியோஸ் இருக்கு. ஸோ நீங்கள் இதை மாதிரி வந்து தனித்தனியாக பிரித்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோஸை வந்து ஆக்டிவிட்டி, டேர்ன் ஓவர், எஃபிஷியன்சி, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி கேட்டாலும் சரி இதுதான் உங்களுக்கு வந்து வர ரேஷியோஸே. ஸோ சம்டைம்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரேஷியோன்னு கேட்பாங்க. ஐயோ பெர்ஃபார்மன்ஸ் ரேஷியோனா என்னன்றது நமக்கு தெரியாமல் இருக்கும். அதுக்கு அனதர் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி, டேர்ன் ஓவர் அண்ட் ஆக்டிவிட்டி. மோஸ்ட்டாக இது வந்து டேர்ன் ஓவர் ரேஷியோஸ் தான் நம்ம சொல்கிறது. ஸோ ஆக்டிவிட்டி ரேஷியோ மெஷர் தி efficiency and effectiveness with which the firm manage its resources. ஸோ டேர்ன் ரேஷியோ மெயின் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசோர்ஸ் இருக்குன்னா மேபி எனி திங், ஒரு அசட்டாக இருக்கலாம், இல்லை எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை அந்த பிஸ்னஸோடைய மெயின் ரிசோர்ஸை வந்து எஃபெக்டிவாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ரேஷியோஸ் தான் வந்து டேர்ன் ஓவர் ரேஷியோ அப்படின்றது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்டரி டேர்ன் ஓவர் இருக்குது, டெப்டார்ஸ் டேர்ன் ஓவர்ஸ் இருக்குது, கிரெடிட்டார் பேயபிள், இன்வெஸ்ட்மெண்ட்டு, நெக்ஸ்ட் ஃபிக்ஸ் அசட், கேபிட்டல், ஒர்க்கிங் டேர்ன் ஓவர்ஸ்ன்னு இருக்குது. லாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சால்வென்சி ஆர் லீவரேஜ் ரேஷியோஸ் அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ இதோடைய மெயின் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா is determined by ability to meet his contractual obligation towards the stakeholder அப்படின்றது. ஸோ ஸ்டேக் ஹோல்டர்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர் வரலாம், எம்ப்ளாயீஸ் வரலாம், கவர்மெண்ட் வரலாம், நெக்ஸ்ட் ஒரு ஆர்கனைசேஷன் வரலாம். ஸோ ஸ்டேக் ஹோல்டர்னா எல்லாருமே கவர் பண்ணுறதா வந்து ஸ்டேக் ஹோல்டர் அப்படின்னு சொல்கிறது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெப்ஸ் ஈக்விட்டி ரேஷியோ, டெப்ஸ் டு கேபிட்டல் எம்ப்ளாய்டு, ப்ரொப்ரேட்டரி, டெப்ஸ் டு டோட்டல் அசட், இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ, லாஸ்ட் கேபிட்டல் கியரிங் ரேஷியோஸ் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லிக்விடிட்டி ரேஷியோஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ 3 ரேஷியோஸ் அதில் இருக்குது, ப்ளஸ் அதோடைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம்.
ஸோ லிக்விடிட்டி ரேஷியோஸ். ஸோ லிக்விடிட்டி ரேஷியோஸ்ன்றது உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வர இது கரண்ட் ரேஷியோ, வாட் இஸ் கரண்ட் ரேஷியோ அப்படின்னு கேட்கறதுக்கு நமக்கு சான்சஸ் இருக்கு. அது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் கரண்ட் அசட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ என்னென்னலாம் கரண்ட் அசெட்டில் வரும், என்னென்னலாம் கரண்ட் லைபிலிட்டிஸில் வரும்ன்றதும் கேட்பாங்க. ஸோ நம்ம இதே மாதிரியே ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போதே 2 மார்க்ஸையும் சேர்த்து பார்த்துட்டோம்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கரண்ட் ரேஷியோ. ஸோ கரண்ட் ரேஷியோனா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். லிக்விடிட்டி ரேஷியோன்றது ஷார்ட் டேர்ம் லைபிலிட்டிஸ் எதாவது இருந்துச்சுன்னா அது எப்படி நம்ம பே பண்ண போகிறோம் அப்படின்றதான். ஸோ கரண்ட் ரேஷியோ இஸ் கால்குலேட்டட் இன் ஆர்டர் டு ஃபைண்ட் அவுட் firm's ability to pay off its short term liabilities அப்படின்றதான். ஸோ கரண்ட் ரேஷியோக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அசட் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். ஸோ கரண்ட் அசட்னா நீங்கள் ஒரு ஃபார்முலா படிக்கிறீங்கன்னா கரண்ட் அசட்னா இதெல்லாம் வரும், கரண்ட் லைபிலிட்டிஸ்னா என்னென்ன வரும்னுட்டு சேர்ந்து பார்த்துக்கோங்க. ஸோ கரண்ட் அசட்டில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இன்வென்டரிஸ், அதான் ஸ்டாக். நெக்ஸ்ட்டு சன்ட்ரி டெப்டார்ஸ், கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ், stocks and receivables, loans and advances, prepaid, disposable, short term investment. இது எல்லாமே வந்து கரண்ட் அசெட்ல வந்து வருது. கரண்ட் லைபிலிட்டிஸ்ல என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் லோன்ஸு, பேங்க் ஓவர் டிராஃப்ட், கேஷ் கிரெடிட்டு, அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன், ப்ரொபோஸ்டு டிவிடெண்ட்டு, அன்கிளைம்டு டிவிடெண்ட், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் லைபிலிட்டிஸ்ல வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் ரேஷியோ. ஸோ லிக்விட் ரேஷியோ வந்து அனதர் 2 நேம்ஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசிட் டெஸ்ட் ரேஷியோ, குயிக் ரேஷியோ. ஸோ குயிக் ரேஷியோன்னு கேட்டாலும் சரி லிக்விட் ரேஷியோ தான். ஆசிட் டெஸ்ட் ரேஷியோன்னு கேட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் ரேஷியோ தான். ஸோ இது கால்குலேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆஃப் லிக்விடிட்டி ஆஃப் பிஸ்னஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறது தான். மோரோவர் எல்லாமே சிமிலராக தான் வரும். உங்களுடைய லிக்விடிட்டி என்னன்றது தெரிஞ்சுக்கிறது தான் ஃபுல்லாகவே லிக்விடிட்டி ரேஷியோவில் வந்து வர்றதே. இதோடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் அசட் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். ஓகேவா? ஸோ லிக்விட் அசட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் அசட் பார்த்தோம்ல அதில் இருக்கிறதா எல்லாமே வரும். பட் ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டாக்கும் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸும் வராது. ஸோ நான் இந்த மாதிரி ரெட்டில் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன்னா அது ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லிக்விட் அசட்டில் எல்லா கரண்ட் அசட்டுமே வரும் எக்ஸப்ட் ஸ்டாக் அண்ட் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? இதுவே வந்து லிக்விட் லைபிலிட்டிஸ்னா பார்த்தீங்கன்னா கரண்ட் லைபிலிட்டிஸ்ன்றது உங்களுக்கு ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்கேன் தெரியும். இதுவே வந்து லிக்விட் லைபிலிட்டிஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா எல்லா கரண்ட் லைபிலிட்டிஸுமே வரும் பட் எக்ஸப்ட் பேங்க் ஓவர் டிராஃப்ட் வராது. ப்ளஸ் இதுவுமே நோட் பண்ணிக்கோங்க கேஷ் கிரெடிட்டுமே வராது. நான் நோட் பண்ண மறந்துட்டேன். ஸோ லிக்விட் லைபிலிட்டிஸில் ஆல் கரண்ட் லைபிலிட்டிஸ் பட் எக்ஸப்ட் பேங்க் ஓவர் டிராஃப்ட் அண்ட் கேஷ் கிரெடிட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அப்சல்யூட் லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஷ் ரேஷியோ ஈக்குவல் டு கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் ப்ளஸ் மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ். ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு கேட்குறாங்கன்னா நம்ம என்ன எடுத்துப்போம்னு பார்த்தீங்கன்னா வெறும் கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் எடுத்துப்போம் ப்ளஸ் மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ் கொடுத்துருந்தா அதை எடுத்துப்போம். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் மட்டும் தான் நமக்கு எடுக்கிற மாதிரி வருமே டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். ஸோ நமக்கு ஆல்ரெடி கரண்ட் லைபிலிட்டிஸில் என்னென்ன வரும்ன்றது தெரியும். இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் ரேஷியோ என்னன்றதை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார்முலா என்ன? கரண்ட் ரேஷியோ ஈக்குவல் டு கரண்ட் அசட் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். ஓகேவா? ஸோ கரண்ட் அசட்னா என்னென்ன வரும்ன்றதை நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கரண்ட் லைபிலிட்டிஸ்னா என்னென்ன வரும்ன்றதை கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் இதை மெமரைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதை மெமரைஸ் வந்து பண்ணிக்கிட்டிங்கன்னா ப்ராப்ளம்ஸ் போடுறதுன்றது ரொம்ப சிம்பிள். ஸோ கரண்ட் அசட்ஸில் என்னென்ன வருதுன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ ட்ரேட் ரிசீவபிள்னா டெட்டார் தான். எப்பயுமே கொஷின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கேட்குறதோட நம்மளை கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி தான் கேட்பாங்க. ஐயோ ட்ரேட் ரிசீவபிள்ஸ்னால் நமக்கு என்னன்னே தெரியாதே, நம்ம அப்படின்னா ஒன்று பார்க்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ட்ரேட் ரிசீவபிள்னா அது டெப்டார் தான்.
ஓகேவா? ஸோ ட்ரேட் ரிசீவபிள்ன்றது இப்போ என்னது கரண்ட் அசெட்ல வருது. பில்ஸ் பேயபிள்ன்றது லயபிலிட்டிஸ். ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் நம்ம எங்கே பார்த்தோம்? கரண்ட் அசெட்ல வருது. சன்ட்ரி கிரெடிட்டார் வந்து எங்க வரும் பாருங்க, எங்க வருதுன்னுட்டு. ஸோ சன்ட்ரி கிரெடிட்டார்ன்றது நமக்கு வந்து கரண்ட் லயபிலிட்டிஸ்ல வருது. ஸோ அதுதான் இங்கே பில்ஸ் பேயபிள்ன்ற மாதிரி நம்ம கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட்ன்றது கரண்ட் அசெட். டிபெஞ்சர்ஸ் நமக்கு வராது. நெக்ஸ்ட் என்னது ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கரண்ட் அசெட் தான். இன்வென்டரிஸ் கரண்ட் அசெட். மிஷினரி அது ஃபிக்ஸ்ட் அசெட், ஸோ நமக்கு வராது. எக்ஸ்பென்சஸ் பேயபிள்ன்றது நமக்கு கரண்ட் லயபிலிட்டிஸ்ல வரும். ஸோ நம்ம எப்படி அதை அப்ளை பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஸோ ட்ரேட் ரிசீவபிளோடைய அமௌண்ட் என்ன 1 lakh. ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸோடைய அமௌண்ட் என்ன 10,000. கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்டோடைய அமௌண்ட் என்ன 30,000 கொடுத்துருக்காங்க. ஸோ 30,000. நெக்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஷார்ட் டேர்மோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து 20,000. ஸோ 20,000 போட்டுட்டோம். நெக்ஸ்ட் இன்வென்டரிஸ் இருக்கு. இன்வென்டரிஸோடைய அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 40,000. ஸோ 40,000 போட்டுட்டோம். அவ்வளோதான். ஸோ கரண்ட் அசெட்ஸில் என்னென்னலாம் வருமோ நம்ம எல்லாமே போட்டு முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 1 lakh ப்ளஸ் 10,000 ப்ளஸ் 30,000 ப்ளஸ் 20,000 ப்ளஸ் 40,000. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்து 2 lakh வருது. ஸோ கரண்ட் அசட்டோடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 lakh. இப்போ கரண்ட் லயபிலிட்டிஸ் நம்ம போடணும். ஸோ பில்ஸ் பேயபிள் 20,000, சன்ட்ரி கிரெடிட்டார் 40,000, எக்ஸ்பென்சஸ் பேயபிள் 40,000. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா கிடைக்கிற அமௌண்ட்டு 1 lakh. ஸோ நீங்களுமே வந்து எக்ஸாம்ஸில் இல்லை நீங்கள் போடும்போது உங்கள் கிளாஸ்லேயோ சரி போடுறப்ப என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வர அமௌண்ட்டை வந்து ஹைலைட் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி இல்லை உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்குமோ அதை மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. எப்பயுமே எக்ஸாம்ஸ்லேயுமே சரி இதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு அது கான்ஃபிடென்ட்டாக அந்த சம்மில் நீங்கள் போட்டிருக்கிறது கரெக்டுன்னு தெரிஞ்சால் மட்டும் இதை பாக்ஸ் பண்ணி காமிங்க, இல்லைன்னா காமிக்காதீங்க. அட்லீஸ்ட் ஸ்டெப்ஸுக்காக அவங்க நிறைய மார்க் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் லயபிலிட்டிஸ்க்கு வர அமௌண்ட்டும் 1 lakh தான். ஸோ ஃபார்முலா படி என்னன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அசெட் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டிஸ். ஸோ 2 lakh டிவைடட் பை 1 lakh நமக்கு கிடைக்கிற ரேஷியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா 2:1. அதுதான் கரண்ட் ரேஷியோ. நெக்ஸ்ட் வந்து லிக்விடிட்டி ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ லிக்விடிட்டி ரேஷியோ ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் அசெட் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டிஸ். ஸோ லிக்விட் அசெட்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், ஆல் கரண்ட் அசெட் எக்ஸப்ட் ஸ்டாக் அண்ட் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ்ன்னு பார்த்தோமா. ஓகே, இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டைரெக்டாக அவங்க கரண்ட் அசெட்டே கொடுத்துட்டாங்க. ஸோ கரண்ட் அசெட்டோடைய வேல்யூ என்ன 80,000 மைனஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்வென்டரிஸ், அதாவது ஸ்டாக்கும் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸும் நம்ம போடக்கூடாதுன்னு பார்த்தோமோ, அதனால அந்த கரண்ட் அசெட்லேருந்து அதை நம்ம மைனஸ் பண்ணி காமிக்கணும். ஸோ என்னது இன்வென்டரி அமௌண்ட் என்ன 20,000 ப்ளஸ் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ். ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ்க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க 5,000 ப்ளஸ் அட்வான்ஸ் டேக்ஸ். ஏன் வந்து அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து வருதுன்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், ஆல்ரெடி ப்ரீபெய்டு வர எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கோம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து இவங்க அட்வான்ஸாகவே பே பண்ணிட்டாங்க. ஸோ அதையுமே வந்து நம்ம கரண்ட் அசெட்லேருந்து லெஸ் பண்ணி வந்து காமிக்கிறோம். ஸோ அதோடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 5,000. இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் 30,000. ஸோ 80,000லேருந்து மைனஸ் 30,000 வர அமௌண்ட் தான் 50,000. ஸோ அதுதான் வந்து லிக்விடிட்டி அசெட் அப்படின்றது. ஸோ கரண்ட் லயபிலிட்டிஸ் அது நம்ம கண்டுபிடிக்கணும். அதை வந்து அவங்க டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. எவ்வளோ 50,000. ஓகே, அப்போ லிக்விடிட்டி ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 50,000 டிவைடட் பை 50,000. அது கால்குலேட் பண்ணி வர்றதை நமக்கு 1:1 அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் 5 மார்க்ஸில் வந்து இந்த மாதிரி கம்பைன் பண்ணி வந்து உங்களுக்கு கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கால்குலேட் தி டிஃபரண்ட் லிக்விடிட்டி ரேஷியோஸ் ஃப்ரம் தி ஃபாலோவிங் பர்டிகுலர்ஸ். அதாவது லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்ற மாதிரியும் கேட்கலாம். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஏன்னு போட்டு கரண்ட் ரேஷியோ, பி குயிக் ரேஷியோ, சி கேஷ் ரேஷியோ அப்படின்ற மாதிரியும் கேட்டாலும் கேட்கலாம். ஸோ நீங்கள் வந்து லிக்விடிட்டி ரேஷியோனா எத்தனை டைப்ஸ் வருதோ அதை ஃபுல்லாத்தையுமே மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் டேர்ன் ஓவர் ரேஷியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 ரேஷியோஸ் கிட்ட வரும். அப்போ டேர்ன் ஓவர் ரேஷியோன்ற டாபிக் கீழே எத்தனை ரேஷியோ வருதுன்றதையும் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஸ்வல் கரண்ட் ரேஷியோனா கரண்ட் அசெட் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டிஸ். ஓகேவா?
இன்வென்டரி கரண்ட் அசெட்ல தான் வரும். கேஷும் கரண்ட் அசெட்ல தான் வரும். சன்ட்ரி டெப்டார் கரண்ட் அசெட்ஸ்ல வரும். கிரெடிட்டார் வந்து எதுல வரும்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் லைபிலிட்டிஸ்ல வரும். இது கரண்ட் அசெட்ல வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் லைபிலிட்டிஸ்ல வரும். ஸோ அப்போ இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ சன்ட்ரி டெப்டார்ஸ் ஃபர்ஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 lakh. இன்வென்டரிஸ் பார்த்தீங்கன்னா 1,50,000. ஸோ கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா 50,000. பில்ஸ் பேயபிள் 30,000. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற அமௌண்ட்டு 5,30,000. ஸோ கரண்ட் லைபிலிட்டிஸில் என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் கிரெடிட்டார் ப்ளஸ் பேங்க் ஓவர் டிராஃப்ட் மட்டும்தான் வருது. அப்போ 3,50,000 ப்ளஸ் 30,000 ஈக்குவல் டு 3,80,000. இப்போ ஃபார்முலா படி நம்ம இதை அப்ளை பண்ணுறோம். ஸோ கரண்ட் அசட்டோடைய வேல்யூ 5,30,000. கரண்ட் லைபிலிட்டிஸோடைய வேல்யூ 3,80,000. இதை மாற்றிக்கோங்க 4 lakhன்னு போட்டு சாரி. ஸோ நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1:3. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ரேஷியோ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதோடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா குயிக் அசட் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். ஓகேவா? ஸோ கரண்ட் அசட் வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5,30,000. ஓகேவா? ஸோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்வென்டரியை நம்ம வந்து லெஸ் பண்ணி காமிக்கணும். ஓகே, அப்போ லெஸ் பண்ணி காமிச்சோன்னா என்னது, இன்வென்டரி அமௌண்ட் வந்து 1,50,000. ஸோ லெஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற அமௌண்ட்டு 3,80,000. ஓகேவா? அப்போ ஃபார்முலா படி குயிக் அசட் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். ஸோ குயிக் அசட்டோடைய வேல்யூ என்ன, 3,80,000 டிவைடட் பை 3,80,000 தான் கரண்ட் அசட்டோடைய வேல்யூ. ஸோ இந்த இடத்துல வந்து மிஸ்டேக் ஆகிடுச்சு, அதை மாற்றிக்கோங்க. 3,80,000 தான் வந்து நம்ம கரண்ட் லைபிலிட்டிஸ்க்கு கண்டுபிடிச்ச அமௌண்ட்டு. ஸோ இதை ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு வர ஆன்சர் வந்து 1:1 தான் நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ரேஷியோ. ஸோ கேஷ் ரேஷியோக்கு என்ன வரும்னு பார்த்தோம், கேஷு அண்ட் பேங்க் பேலன்ஸ் ப்ளஸ் மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ் தான். நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது வெறும் கேஷ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்களே. ஸோ அப்போ 50,000 டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். நம்ம கரண்ட் லைபிலிட்டிஸ்க்கு கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3,80,000. ஸோ 3,80,000. நமக்கு கேஷ் ரேஷியோடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.13:1. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ரேஷியோவில் வர ப்ராப்ளம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு மாதிரியான ரேஷியோஸை என்னென்னன்றதை பார்ப்போம். இன்னும் டேர்ன் ஓவர் ரேஷியோஸு, சால்வன்சி ரேஷியோஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம இதுக்கப்புறம் வர வீடியோஸில் எல்லா ரேஷியோஸை பற்றியும் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.